நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே எபேசியர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் இருக்கிறதான ஒரு சிறிய பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது பல பகுதியோடு தொடர்புடையது. பட் இருந்தாலும் கூட யார் நம்முடைய அஸ்திபாரம்ங்கிறதான தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது கேள்வி கேட்டவுடனே உங்களுக்கு நேரடியாக பதில் தெரியும். ஆனால் இதை சார்ந்த அநேக கேள்விகள் இருக்கிறபடினால் இந்த தலைப்பிலே சிந்தித்து நாம் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 2:18 நான் 22 வரைக்கும் வாசிக்கிறேன். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வசனத்துல அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் அப்படின்னா யாரு? யூதர்களும் கிரேக்கர்களும். அன்றைக்கு உலகத்தை இப்படிதான் 2ஆக பிரிச்சிருந்தாங்க. யூதன், கிரேக்கர் என்று பல்வேறு இருந்திருப்பாங்க. பைபிள் எழுதுற காலகட்டத்தில் பிரிச்சது இப்படிதான். அப்ப இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இதற்கான விளக்கத்தை தான் நம்ம கடந்த வாரத்துல படிச்சோம். என்னது? பழைய உடன்படிக்கையில் இந்த கிரேக்க ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக இட முடியாது, கிரேக்க சமூகத்துக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறத நாம படிச்சோம். அதுக்கான ஆதாரம்லாம் போனதே காமிச்சிட்டனால நான் அதை திரும்ப இது பண்ணலை. அதாவது யூதரும் கிரேக்கருக்கும் பிரிவினையாகிய ஒரு நடுச்சுவர் என்ன ஆகுது இருந்தது. அது தேவாலயத்துக்குள்ள ஒரு கிரேக்கன் என்ன முடியாது, போக முடியாது. அப்படி போக வேண்டுமானால் அவனுடைய மரணத்திற்கு அவன் காரணமாக இருக்கிறார் என்று கல்வெட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை தாண்டி ஒரு புறையின மனிதன் உள்ளே போனான் என்றால் அவனை யார் வேண்டுமானாலும் நம்மலாம் கொலை செய்யலாம். ஸோ இந்த சூழ்நிலையில் தேவாலயத்தில் இந்த பகுதியிலே காணப்படுகிறதை போல ஒரு நடுச்சுவர் இருந்தது. அதுக்கு முன்பகுதியில் தான் மற்ற ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் வாசிக்கிறோம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறவில்லையா, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்களே அப்படின்னு வருது. அப்ப தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் தேவாலயத்தில் ஜெபிப்பதற்கென்று புறையின மனிதர்களுக்கு ஒரு இடம் என்ன பண்ணப்பட்டது, ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்துக்கு வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல போனால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணோம், சிந்திச்சோம். அந்த சூழ்நிலை தான் அவர்கள் பொதுவாக இந்த சுவருக்கு முன்பாக இருந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அது நீக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும். தூரமாயிருந்த உங்களுக்குன்னா யாரு? புறஜாதி கிரேக்கர். தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்குன்னா யூதர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். 2 பேருக்கும் பிரிவினையாக நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தினால் கொடுக்கப்பட்ட இந்த வழிபாட்டு முறைமை என்னாச்சு இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேரையும் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர்களை ஒன்றாக்கினார். அதை சொல்லிட்டு தான் அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பின்பு எனக்கு தேவ சமூகத்துக்கு போவதற்கு எந்த தடையுமே இல்லை. இவன் தான் கடவுளுடைய சமூகத்துக்கு போகணும் அப்படின்னு பழைய உடன்படிக்கையில இருந்துச்சு. ஆனால் புதிய உடன்படிக்கையில எல்லாரும் தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணலாம், போகலாம். ஆகவே இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, நீங்க பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட இட முடியாது, போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு தான் போக முடியும்? ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். மக்கள் யாருமே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் என்ன முடியாது, போகவே முடியாது.
அப்ப அவர்களுக்கு தேவ சமூகத்துக்குள் போக முடியாத ஒரு நிர்பந்தம் என்னாச்சு இருந்துச்சு. இதை சொல்லிட்டு நீங்கள் இப்பொழுது அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இவர்கள் என்னவாக இருந்தார்களாம்? தேவ சமூகத்திற்கு அந்நியர்களாக இருந்தார்கள், பரதேசிகளாக இருந்தார்கள். இப்ப எருசலேம் நகரத்துக்குள், அதாவது தேவாலயத்தினுடைய நகரத்துக்குள்ளே போக முடியாது. இப்ப நீங்க தேவாலயத்தினுடைய நபர்களாக ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைகள். இப்ப நமக்கு கேள்வி, நான் இயேசு கிறிஸ்துங்கிறத அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறோமா, அல்லது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறோமா, அல்லது பேதுருவாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோமா? இப்ப ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லப்படுகிறது? பேதுரை சொல்லுறா, உன் பேர் பாறை, இந்த பாறை மீது என் சபையை கட்டுவேன்னு பேதுரு பார்த்து சொன்னாரு. பேதுரு துவங்கிய திருச்சபையினுடைய சந்ததிகள் தான் யாரு? நாங்க அப்படின்னு உரிமை பாராட்டுகிறார். அப்ப சபை பேதுருவின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது இங்க அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம் என்று சொல்கிற போது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் தான் சபையினுடைய அஸ்திபாரமா, அல்லது இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமா? யார் மீது நாம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கறத என்ன பண்ண போறோம்? சிந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கு எதுவும் ஐடியா? ஓகே, இல்ல அப்போஸ்தலர் மீது கட்டப்படுறது சரி. அப்ப இயேசு கிறிஸ்து மூளைகள், அஸ்திபாரம் வந்து அப்போஸ்தலர்கள். ஆமா. சரி, அப்ப இயேசு கிறிஸ்து மூளைக்கெல்லாம் எடுத்துக்கலாமா, அஸ்திபாரமா எடுத்துக்கலாமா? மூளை சரி, அதைத்தான் நாம வேகமாக சிந்தித்து பார்க்கிறோம். இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த அந்நியரும் பரதேசிகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா, பஸ்காவை ஆசரிப்பதற்கு யாராவது அந்நியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல விரும்பினார்கள்னா அவங்க விருத்த சேதனம் செய்து என்ன பண்ணலாம்? பங்கு பெறலாம். அதனாலதான் யாத்திராகமத்துல அந்நியரில் ஒருவன் உன்னிடத்தில் தங்கினால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கும் பரதேசிக்குன்னு. இப்ப ஏன் எபேசியர்ல இனி நாம் அந்நியரும் பரதேசிகள் இல்லைன்னு சொன்னா, தேவாலய வழிபாட்டு முறைமைக்குள்ள ஒரு அந்நியனும் பரதேசியும் வரணும்னா அவன் இந்த முறைமையில கை கொண்டாதான் என்ன முடியும்? வர முடியும். அது இல்லாதவன அந்நியன் பரதேசின்னு சொல்லுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவனா நாம் என்ன ஆயிட்டோம்? அந்நியர்களும் பரதேசிகளுமா இராமல் இப்ப பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரா ஆயிட்டோம். குறிப்பா எருசலேமுடைய நகரத்தாரா என்ன ஆயிட்டோம்? இப்ப இந்த பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரங்கிறது எதை தான் குறிக்குது? எருசலேமை தான் குறிக்குது, அந்த இனவாதத்தை சார்ந்து. அப்ப ஒரே நகரத்தாரா என்ன ஆயிட்டோம்? மாறிவிட்டோம். இதற்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லு, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னவா இருக்கிறாங்க? அஸ்திபாரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான கருத்தை இங்க சொல்றார். அப்ப இதுல சபையினுடைய மெய்யான அஸ்திபாரம் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிற போது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்களே. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னா அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இங்க வசனத்துல யார் அஸ்திபாரம் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை இங்கே அஸ்திபாரம் சொல்றாங்க. நாங்கெல்லாம் அதுல வேலை செய்யறோம் அப்படின்னு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சொல்றாங்க. நாங்க அதுக்கு மேல என்ன பண்றோம்? கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனத்துல. அப்படிதான் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதில் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் தான் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். அப்ப அப்போஸ்தலர்கள் கேபா பேதுரு யாரா இருந்தாலும் அஸ்திபாரத்தின் மேல என்ன பண்றாங்க? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம்.
ஆனால் எபேசியர் 2:20 நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரமாக இருக்கிறதா என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். சரியா? இப்ப இந்த ரெண்டையும் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு யோசிக்கிற போது முதலாவது மூளைக்கல்லை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப இது ஒரு மூளைக்கல் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான். நார்மலாக இந்த மூளைக்கல் என்பது இப்ப நாம இந்த கார்னர், அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதுவும் மூளைக்கல் தானே. கார்னர் நம்ம இப்ப பில்லர் போட்டு கட்டுகிற முறை எதுல கிடையாது? முற்காலத்துல கிடையாது. பில்லர் போட்டு கட்டுகிற முறை கிடையாது. பொதுவா இந்த மூளைக்கல்லுன்னு கல்லா அதை தான் வைப்பாங்களாம். அந்த கல்லை தாங்கி பிடித்த மாதிரி மற்ற கல்லாம் இருக்கும். அதாவது இந்த மற்ற கல் வரிசையெல்லாம் இருக்குல்ல, அது இந்த கல்லோட மட்டத்துக்கு இருக்கணும், அல்லது இதுதான் அதை தாங்கிட்டு இருக்கும். இப்ப இதுல ப்ராப்பர் கல்லா இருக்குது, குட்டி குட்டி கல்லா இருந்தா அதை தாங்கிட்டு நிற்கும்ல. அப்ப என்னது, இந்த மூளைக்கல்லை மையப்படுத்தி தான் முழு கட்டடத்தினுடைய திசையும் என்ன ஆகுமா? போகும். அப்ப இந்த மூளைக்கல்லை எடுத்துட்டீங்கன்னா கட்டடம் அப்படியே என்ன ஆயிரும்? விழுந்துரும். ஏன்னா இதுதான் அதுல மைய புள்ளியாக என்ன ஆகிறது இருக்கிறது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மூளைக்கல் இயேசு, மூளைக்கல்லுக்கு சைடுல வச்சிருக்காங்க அம்புகுறி போட்டிருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் யாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். அதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறது யாரு? நாம் விசுவாசிகளாகிய நாம் அப்படின்னு வருது. இப்ப இங்க என்ன நமக்கு புரியணும் அப்படின்னா, அப்ப 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லுது? சாரி, 1 கொரிந்தியர் 13 1 கொரிந்தியர் 3 அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துன்னு நம்ம வாசிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல கட்டணம் என்னன்னா, பூமிக்கு அடியில ஒரு பாறை இருக்கும். இப்ப நார்மலா அந்த காலத்துல கட்டடம் கட்டுறவன் மண்ணை தோண்டி எப்ப பாறை வருதோ அதுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, பில்டிங் எழுப்புவாங்க. இப்ப அந்த பாறைக்கு பதிலாக தான் நாம அஸ்திபாரெல்லாம் போட்டு என்ன பண்றோம், செய்யறோம். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு அல்லவா, கண்மலை மேல் வீட்டை கட்டினவன் புத்தி இல்லவனுக்கு ஒப்பா இருக்கிறான், மணலின் மேல் கட்டினவன். அப்படின்னா மணல்ல யாராவது கட்டுவாங்களான்னு கேட்டா, இந்த தோண்டி கற்பாறையின் மேல என்ன பண்றான், கட்ட ஆரம்பிச்சா அது உழுகாது அப்படின்னு. அப்ப இயல்பா அவங்க கட்டுகிற போது பாத்தீங்கன்னா அந்த பாறையே வரும். இந்த பாருங்க, இந்த படத்துல பாருங்க, இந்த பாறை இதுதான் ஃபவுண்டேஷன். கட்டுகிற முறையில இந்த பாறை கண்டுபிடிச்சு பாறைக்கு மேல எதை வைக்கிறது, அடுத்த வரிசையை உருவாக்கி அது மேல கட்டுறது. அப்ப இது இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது இந்த பாறையை பற்றி பேசுகிறது. எது? பூமிக்கு அடியில இருக்கிற பாறையாகிய அஸ்திபாரத்தை பற்றி 1 கொரிந்தியர் பேசுகிறது. ஆனால் எபேசியர்ல பேசுறது அப்படி அல்ல. இந்த 1 கொரிந்தியர்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். அங்க 1 கொரிந்தியர்ல என்ன கான்டெக்ஸ்ட்? ஒருத்தன் நான் அப்போலோவை சேர்ந்தவன், ஒருத்தன் நான் பவுலை சேர்ந்தவன் என்ன பண்றான், பிரிவினையாக இருக்கிறார்கள். எங்களுடைய ஃபாலோவர்ஸ் நாங்க யாரை பின்பற்றுகிறோம்? பவுலை பின்பற்றுகிறோம், பேதுருவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்ங்கிற ஒரு குரூப் என்ன பண்றான், சொல்றான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, இல்ல எல்லாவற்றுக்கும் யார் தான் அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். நாங்கள்லாம் வேலையாட்கள், நாங்கள் வேலைக்கான கூலி என்ன பண்ணிடுவோம், பெற்று விடுவோம். இதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் நடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன் ஒன்றாய் இருக்கிறான், அவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கெல்லாம் வேலை செய்யற நபர்கள் தானே ஒழிய நீங்கள் பின்பற்ற வேண்டியது யாரை? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்தான் ரட்சிப்பின் ஊற்று. இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே ஒரு மனிதன் நித்திய வாழ்வுக்கு என்ன முடியும், வர முடியும். அதுவும் சிலுவையில் பறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அங்கு ஊழியர்களை பின்பற்றி போகிற போது சபைக்கு அல்லது தனி மனிதனுக்கு ரட்சிப்புக்கு யார் தான் அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து தான். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியதான அடிப்படை அஸ்திபாரம் அதுதான். மேல நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் கட்டுறோம், அதுக்குரிய கூலியை நாங்க என்ன பண்ணிடுவோம், வாங்கி கொள்வோம். அப்ப இங்க 1 கொரிந்தியர்ல அவர் அஸ்திபாரம் சொல்லும் போது அவர் வழியாகவே ரட்சிப்பு, அவரை அன்றி வேறு யார் மூலமாக என்ன இல்ல ரட்சிப்பு இல்லைங்கிறத பேசுறாங்க. அந்த அடிப்படையில் கட்டப்படுகிற பில்டிங் என்னன்னா, பூமிக்கு அடியில தோண்டி அந்த பாறையை கண்டுபிடிச்சு அந்த பாறைக்கு மேல என்னவாங்க, பில்டிங்கை கட்டுவாங்க. ஆனா எபேசியர்ல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா,
பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டடத்தை பத்தி பேசுது. புரியுதா? பூமிக்கு அடியில் இருக்கிற அஸ்திபாரத்தை பத்தி பேசல. பூமிக்கு மேல ஒரு அஸ்திபாரம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தி என்ன பண்ணுது, பேசுது. இங்க விஷயம் என்ன? இப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சோம்ல, எபேசியர் 2ல என்ன கான்டெக்ஸ்ட்? இல்ல கான்டெக்ஸ்ட்னா அந்த சூழ் அமைப்பு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம சொன்ன இவ்வளவு நேரம் நடத்தி காமிச்சுட்டு இருந்தேன்ல. யூதனும் கிரேக்கரும் என்ன ஆகுறாங்க, ஒன்றாகிறார்கள். இந்த விஷயத்தை முத சொன்னது யாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரம் இல்ல, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம், அவர்களுடைய அஸ்திபாரம். அவர்கள் சொன்ன செய்தி தான் என்னது, அஸ்திபாரம். உங்களுக்கு புரியுதா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ன கிடையாது, அஸ்திபாரம் இல்ல, அவங்க சொன்ன செய்தி தான் அஸ்திபாரம். ஏன்னா இயேசுதான் நம்முடைய அஸ்திபாரம், அவர் தான் நம்முடைய மூளைக்கல்னு அந்த செய்தியை முதலாக சொன்னது யாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். அவர் வழியாகவே ரட்சிப்பு, இந்த இயேசுவே கிறிஸ்துங்கிறதான செய்தியை சொன்னது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். ஆகவே இந்த இடத்துல இசைவை பற்றி பேசுகிறது. இசைவுனா என்னன்னு புரியுதா? யூதனும் கிரேக்கரும் என்ன ஆகிறான், ஒன்னாகிறான். அப்ப இசைவை பத்தி பேசும்போது இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லு, அங்க அப்போஸ்தலர்களு, அவங்களோட நீங்க எல்லாரும் என்னவா இருக்கிறீங்க, இசைந்து வர வேண்டும். அப்ப இசைவுங்கிறது இந்த மூளைக்கல்லை சார்ந்து எழுப்பப்படுகிற ஒரு செயல். ஆகவே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து டைரக்டா அஸ்திபாரம் சொல்லாம மூளைக்கல்னு நினைக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. 1 கொரிந்தியர்ல கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அடித்தளம் யாரு, ஊற்று யாருன்னா யாரு, இயேசு கிறிஸ்து. இங்க பிரச்சனை என்னன்னா 2 பேரும் எப்படி ஒன்னா மாறுவது. அப்ப 2 பேரும் இங்க இணைக்கிறவர் யாராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாங்க. இந்த செய்தியை சொன்னது யாரு, அப்போஸ்தலர்கள். அந்த அடிப்படையில் தான் மூளைக்கல் இயேசு, அஸ்திபாரம் என்று சொல்லுகிற போது பூமிக்கு மேலே இருக்கிற அஸ்திபாரம் ஆகிய அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மேலே இருக்கிற அஸ்திபார கற்களாக யார் இருக்கிறார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. சோ இங்க ரட்சிப்புக்கான அஸ்திபாரத்தை பற்றி இங்க என்ன பண்ணல, பேசல. மாறாக எபேசியல் இசைவுக்கான அஸ்திபாரத்தை, யூதனும் கிரேக்கனும் ஒன்றாகிற அஸ்திபாரத்தை பற்றி என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. இப்ப இந்த பார்வையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த இதுல உங்களுக்கு புரியுதா? இது எபேசியர் 2க்கான விளக்க உரை. இந்த கார்னர் கீழே இருக்குல்ல, இதுதான் பிரதான மூளைக்கல். அதுக்கு அடுத்து இருக்கிறது அப்போஸ்தலர் அந்த ஃபவுண்டேஷனுக்கான கல்லு. இப்ப இதுக்கு கீழே ஒண்ணு என்ன இருக்கும், ஒரு அஸ்திபாரம் இருக்கும். அதை பத்தி எபேசியர் என்ன பண்ணல, பேசல. ஏன்னா இங்க இசைவுகளை பற்றி என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. இது ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். எபேசியர்ல ஒற்றுமை அமைப்புங்கிறத பத்தி பேசுது, இசைந்து வர்றத. கொரிந்தியர்ல யார் இதுக்கு மூல காரணம், நீங்க ஊழியர்களை பின்பற்றி கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிறத பேசு. அப்ப இந்த எபேசியரை பொறுத்த வரைக்கும் இதுல இவர்கள் இவருடைய செய்தி தான் என்னது, அஸ்திபாரம் ஒழிய மாறாக அவர்கள் கிடையாது. இப்ப இந்த ரெண்டையும் இந்த படத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இந்த 2 படமும் இப்படி இருக்குது. எது, இங்க இசைவை பேசுகிறபடினால் திசை யாரை நோக்கி நீங்க செயல்படணும், யாரினால் இணைக்கப்படுகிறீர்கள் என்றால் என்னது, இயேசு கிறிஸ்துனால். யார் மீது இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது அப்போஸ்தலர்கள் எல்லாம் கிடையாது, ஒன்லி யார் மீது மட்டும்தான் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மீது மட்டும்தான் என்ன ஆகிறோம், இருக்கும். இது ரெண்டையும் இணைத்த சம்பவம் தான் இது. இதுதான் 1 கொரிந்தியர் 3 இதுல அதுலயே போட்டிருக்கனா, அந்த கீழே இருக்கு பாருங்களா. 1 கொரிந்தியர் 3 என்னது, அஸ்திபாரம். அதுக்கு மேல இருக்கிறது என்னது, இந்த கார்னர் கல்லு. இங்கே வசனம் குறிப்பிடு பிரதான மூளைக்கல். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னது, அஸ்திபார கற்கு. அதுக்கு மேல நாம இருக்கிறோம். சோ அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னது, நாம் இயேசு கிறிஸ்து மீது கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம் ஒன்றாக இணைவதற்கு காரணம் யாராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதை சொன்னவர்கள் அப்போஸ்தலராக இருக்கிறார். ஆக மொத்தம் சபைக்கு யாருதான் அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்து தான்.
அப்போஸ்தலர்களோ ஊழியர்களோ நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கலாம் ஒழிய அவர்களுடைய மேல் நாம் கட்டப்படவில்லை. எப்பொழுதுமே தேவன் இப்படிதான் வைத்திருக்கிறார். அப்ப இந்த பகுதியில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எபேசியர்ல பூமிக்கு மேலே இருக்கிற அஸ்திபாரம் ஆகிய கற்களை பத்தி பேசுது. ஏன்னா மேல இருக்கிறதுல நீங்க எல்லாரும் இசைந்து வரணும் கலியுறுத்தும் போது அங்கு இந்த மூளைக்கல் என்னது பிரதானம் ஒரு கட்டட உருவகத்துல. ஆனால் 1 கொரிந்தியர்ல ஆதாரத்தை குறித்து பேசுகிறது. அது பூமிக்கு அடியில் இப்படி தோண்டி என்ன பண்ணுவாங்க இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நாம இந்த பெட்ரோஸ்க்கு வரும். மத்தேயு சுவிசேஷம் எடுங்களே. மத்தேயு 16வது அதிகாரம். இயேசு சீடர்களை பார்த்து என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு என்ன பண்றாரு கேள்வி எழுப்புகிறார். அப்பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த வசனத்தை தான் என்ன சொல்றாங்க, நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய். பேதுருவை பார்த்து சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்ப ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்றாங்க, பேதுருவை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று. பேதுரு துவங்கிய சபையில் அன்னை மரியாள் இருந்தார்கள். அவங்களுடைய கான்செப்ட் தான். அன்னை மரியாள் 120 பேர் இருந்தாங்கன்னு வருதுல, மரியாள் இருந்தார்கள் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் பெந்தகோஸ்தே நாளிலே மரியாள் இருந்ததாக வேதாகமத்தில் சரித்திரம் இல்லை. பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள் அல்லவா, அங்குதான் யார் இருந்தா, மரியாள் இருந்தாங்க. பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் கூடியிருந்து ஆவியானவர் பொருளியப்பட்டு அந்நிய பாஷை பேசி அவர்கள் இடைபடுகிற போது 12 நபர்கள் மட்டுமே இருந்ததாகத்தான் 2ஆம் அதிகாரத்தில் முடியும் வாசிக்க முடியும். வேணா கை வச்சுக்கிறேன், நான் உங்களுக்கு ஆதாரத்துக்காக சொல்றேன். அப்போ சொல்ல 2 எடுங்களே. அது எதை வச்சு நாம சொல்றோம் அப்படின்னா, அது நீங்க ஃபுல்லா படிச்சா அப்போஸ்தலர் நடவடிக்கையில வரிசையா படிச்சா அப்படியே 120ல இருந்து எப்படி அடுத்தடுத்து குறையுது 12 வருதுங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இந்த அவர்கள் எல்லாரும் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 26ல பார்த்தீங்கன்னா அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். அவர்கள் எல்லாரும் அப்படிங்கிறத என்னது 2ஆம் அதிகாரம். இந்த 11 பேரோட சேர்த்து கொள்ளப்பட்டவங்க. இந்த 12 பேர் தான் யாரு, அவர்கள் எல்லாரும். இப்ப இந்த சம்பவம் நடக்குதுல்ல, இந்த சம்பவம் நடக்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வருது, எல்லாரும் வர்றாங்க, எல்லா மக்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தை பாருங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று எந்திரிச்சு, இவங்க எல்லாரும் பேசுறாங்க, பேசுறத கேட்டுட்டு ஆளுக்கு ஆளு பேசுவோம். இந்த 12 பேரும் அப்படியே எந்திரிச்சுட்டு அதுல பேதுரு என்ன பண்றாரு, பேசுகிறார். 120 பேர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் இருந்ததாக சரித்திரத்தில் குறிப்பு இல்லை. ஆகவே பெந்தகோஸ்தே நாளிலே மரியாள் இந்த அனுபவத்தை பெற்றதாக நம்ம பைபிள் எழுத முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த செய்தியை அப்போஸ்தலர் மூலமாக, குறிப்பாக பேதுரு தான் இந்த திறவுகோலை உடையவராக இருந்தபடினால் 12 பேர்ல அவர் எடுத்து என்ன பண்றாரு, இந்த செய்தியை பேசுறார். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப அவங்களுடைய கருத்து அப்படி, பேதுரு திருச்சபையுடைய தலைவர் அப்படின்னு. ஆனா பேதுரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சாவி, ஆனால் அவர் என்ன இல்ல, தலைவர் அல்ல. அப்ப இந்த வசனத்துக்கு என்ன, நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் அப்படின்னு சொல்லி, இந்த கல் அப்படிங்கிறத தான் என்னது கேள்வி வருது.
இதுக்கு புரிஞ்சுக்கிறதுல என்ன சிக்கல்னா, இதுல வந்து கிரேக்க வார்த்தையில ஒரு ஸ்லைடை இருக்குது. இப்ப பேதுருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தான்? பாறைங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். ஆனா இது ஒரு ஸ்லைடை வார்த்தையாக மூலமொழியில வருது. இப்ப பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை பெட்ரோஸ்ங்கிற கிரேக்க வார்த்தை. ஆனா இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன்னு சொன்னது பெட்ராங்கிற பாறை. இந்த 1 கொரிந்தியர்ல பார்த்தோம்ல, கீழே பெரிய பூமியில இருக்கிற பாறை, அந்த பாறைக்கு பேரு பெட்ரா ராக். அது என்னது? தூக்கிட்டு வந்து வைக்கிற கல்லு கிடையாது, பெரிய கல். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பேதுரு நீ பெட்ரோஸ் ஆயிருக்கிறாய், இந்த பெட்ரா மீது அப்படின்னு இன்னொன்னு சொல்றாரு. பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாரு? பெட்ரோஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீ பேதுருன்னு சொல்றா, நீ பெட்ரோஸ், இந்த பெட்ரா மீது என் திருச்சபையை நான் கட்டுவேன். இந்த பெட்ரா என்று சொன்னது என்ன அப்படின்னா, பேதுரு எதுக்காக ஆண்டவர் அப்ரிசியேட் பண்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த பெட்ரா சொன்ன இந்த வெளிப்பாட்டின் மீது, இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற இந்த சத்தியத்தின் மீது என்ன கட்டப்படும்? திருச்சபை கட்டப்படும். அதுதான் அங்க கருத்து. அவர் தன்னைத்தான் பெட்ரா என்று என்ன பண்றார்? சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் பாறையாக என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். இந்த வித்தியாசத்தை நீங்க இந்த படத்துல பாருங்களேன். மத்தேயு 16 சொல்லப்படுகிறது இந்த இப்படிப்பட்ட பெட்ராக். இதுதான் நீங்க அந்த கிரேக்கத்துல படிச்சீங்கன்னா தெரியும். பெட்ராக், இந்த பாறையின் மீது என் திருச்சபை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். ஆனா பேதுரு சொன்னது பெட்ரோஸ், அது ஒரு கல்லு. இல்ல அப்படி அல்ல, இது அந்த சிங்குலர் ப்ளூரல்ல வரல. இந்த கிரேக்கு வேர்டு வந்து மாறி வரும். இப்ப இந்த பாருங்களேன், இந்த பெட்ரோஸ் பெட்ராங்கிறது கிரீக் வார்த்தைகள். பெட்ராக் அப்படிங்கிறது வந்து பெரிய பாறையை குறிப்பதற்கும் இந்த சிறிய பாறையை குறிப்பதற்கும் இது கல். இப்ப நம்ம தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்குது. கல்லை குறிப்பதற்கு கல், மலைகளை குறிப்பதற்கு மலைகள், அது மாதிரி நமக்கு என்ன இருக்குது? நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனா கிரேக்கத்துல எபிரேயத்துல அப்படி என்னது இல்லை, வார்த்தைகள் கிடையாது. ஸோ இந்த இந்த இலக்கணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய பாறையாக தன்னை சொல்லுகிறார். ஆனால் பேதுருவை சொல்லுகிறதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்பது சிறிய கல் அல்லது ஒரு கல் அப்படிங்கிற விஷயத்துல தான் வருது. அப்ப இங்கேயுமே பேதுரு சொன்ன இந்த பெட்ரா, இந்த வெளிப்பாடாகிய கண்மலையின் மீது, இதே 1 கொரிந்தியர்ல உங்களோடு வந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கண்மலை என்பதற்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்ப பேதுரு கண்மலை அல்ல, பேதுரு ஒரு சிறிய பாறை. அவன் மீது திருச்சபையை கடவுள் என்ன பண்ணல? கட்டல. யோசிச்சு பாருங்க. இப்ப திருச்சபையை கட்டினேன்னு சொன்ன கொஞ்ச நேரத்துல அவனை திட்டுறாரு, சாத்தானே அப்பாலே போன்னு. அவன் மேலேயே சபையை கட்டுறாரு. முழு வேதாகவும் சபை கிறிஸ்துவின் மீதே என்ன பண்ணப்படுகிறது? கட்டப்படுகிறது. அந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிறோம். முழு வேதாகவும் சபை கிறிஸ்துவின் மீது தான் என்ன பண்ணப்படுகிறது? கட்டப்படுகிறது. அதுக்கு பயன்படுத்துகிற ஊழியர்களாகத்தான் பேதுரு அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஏன்னா பேதுருட்டையும் வீழ்ச்சி இருந்துச்சு, பவுல்ட்டையும் குறைகள் இருந்தது, எல்லா அப்போஸ்தலர்கிட்டயுமே என்ன இருந்தது? குறைகள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே பூரணமான நபராக இருக்கிறார். அவர் மீது மட்டுமே நாம் கட்டப்பட்டவர்களா என்ன பண்ணுகிறோம்? காணப்படுகிறோம். அப்ப இப்ப எபேசியருக்கு வாங்களே. எபேசியர் 2வது அதிகாரத்துல அவர் மேல் யோசிச்சு பாருங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்ப என்னவா இருக்கிறோம்? இல்ல பக்கத்துல வந்துட்டோமா? நல்லா பாருங்க. இல்ல இல்ல முத ஆலயத்துக்குள்ளேயே முடியாது, போக முடியாது. இப்ப நாம தான் என்னது? ஆலயமா கட்டப்பட்டு வர்றீங்க. ஆலயத்துக்குள்ள போக முடியாம இருந்தீங்க. ஆனா இப்ப சமீபமா வந்ததல்ல, நமக்குள்ளதான் அவர் என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆகவே விசுவாசிகளுக்குள் தான், அது யூதன் கிரேக்கன் எந்த இனப்பிரிவு இல்லாமல் விசுவாசிகள் கூடி வருகிற போது அங்கு கடவுளுடைய பிரசன்னம் என்ன ஆகிறது? காணப்படுகிறது.
ஆனால் பழைய ஏற்பாட்டுல அப்படி தேவ சமூகத்துக்குள்ள போக முடியாதவனா இருந்தான். இப்ப கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாமே அவருடைய ஆலயமா என்ன ஆயிட்டோம்? மாறிவிட்டோம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் எல்லாரும் யார் மீது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மீது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கட்டப்படுவதற்கு உறுதுணையா இருந்ததுதான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மீது கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். எந்த தனி திருச்சபையுமோ, இவன் நம்முடைய திருச்சபையும் கூட எடுத்துக்கிறீங்க. நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவங்களாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு எதுவும் உறுதி பத்திரம் இருக்குதா? அப்படி எந்த திருச்சபையுமே கிடையாது. திருச்சபை ஒரு மனிதனை நித்தியத்துக்கு கூட்டிட்டு போவது கிடையாது. சபை ஒரு மனிதனை நித்தியத்துக்கான வழிகளை போதிக்கிறது, அவர்களுக்கான எச்சரிப்புகளை செய்கிறது. எந்த ஊழியரும் உங்களை பரலோகத்துக்கு முடியாது, கூட்டிட்டு போக முடியாது. மாறாக கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாக, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக என்று வாசிக்கிறது போல இந்த வசனத்துல மிக தெளிவாக சொல்லுது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டு வருகிறோம். இன்றைக்கு அந்த வேறுபாடுகள் எதுவுமே என்னது கிடையாது. இந்த வாக்கியத்தை யூத நிலைமையில இருந்தா புரிஞ்சுக்கலாம். யூதர்கள் காலகட்டத்துல தேவாலயத்துக்குள்ளேயே போக முடியாத இருந்தேன். இப்ப கடவுள் எனக்குள்ளதான் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். நான் தேவாலயம் என்று என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். அப்ப ஒரே நகர மக்கள், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய ஆலயம். அன்றைக்கு அவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாத தகுதி அற்றவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவங்க ஆலயத்துக்குள்ளே என்ன முடியாது, போக முடியாது. ஆனால் இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாக என்ன இருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். அவர் மேல் நாம் எல்லாரும் இசைவாக என்ன பண்ணப்படுகிறோம்? கட்டப்படுகிறோம். நாம் இசைவாக இருக்க வேண்டுமானால் அதற்கு யார் முக்கியம்? கிறிஸ்து. நான் ஸ்டடி எடுக்கும்போது சொன்னது அதுதான். ஒரு கணவன் மனைவி இசைவாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் இருவருக்கும் முழுமையான புரிதல் அவசியமா என்று கேட்டால் அது அவசியம். ஆனால் அதை விட அவர்கள் இருவரும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவுக்குள் தன்னை ஒப்பு கொடுக்காதவர்கள் இசைந்திருக்க முடியாது. எந்த உறவாவது வலுப்பட வேண்டும் நினைக்கிறீர்களா? அவர்களை கிறிஸ்துவண்டை என்ன பண்ணுங்க? நடத்துங்க. உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை நடத்துங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. உங்களுடைய துணையை கிறிஸ்துவண்டை நடத்துங்க. உங்களுக்கு உண்மையா இருப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? பிரயாசப்படுவாங்க. திருச்சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் திருச்சபை பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக என்ன பண்ண வேண்டும்? நடத்துங்க. நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப கிறிஸ்துவை நான் பிரியப்படுத்துகிறா, கிறிஸ்துவுக்கு இது ஏற்றார் போல இருக்கிறதா என்று கிறிஸ்துவை குறித்து யோசிங்கள். பாஸ்டர் என்ன நினைப்பாரு, அந்த விசுவாசி என்ன நினைப்பாரு, பக்கத்துல இருக்கிற விசுவாசி என்ன நினைப்பாரு, நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால் இசைந்து என்ன முடியாது, இருக்கவே முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக யோசிங்க. ஒரு காரியத்தை முடிவெடுப்பதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக, அல்லது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் என்ன பண்ண வேண்டும்? சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவினால் மட்டும்தான் நமக்கு இசைவும் சமாதானம் என்ன ஆகிறது? உருவாகிறது. ஆகவே எந்த உறவும், எந்த திருச்சபையும், எந்த ஐக்கியமும் நிலைத்திருப்பதற்கு ஒரே காரணம் யார்தான்? இயேசு கிறிஸ்து. நீங்க தனி மனிதனை பிடித்து கொண்டு அவருக்காக நீங்கள் வாழ நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் என்ன ஆகாது? இருக்காது. அது ஊழியரா இருந்தாலும் சரி, திருச்சபையா இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அது அல்ல. நாம் கொள்கையை நம்பவில்லை. யாரை நம்புகிறோம்? கிறிஸ்துவை நம்புகிறோம். கிறிஸ்துவை பற்றிய கொள்கையை பேசுகிறோம். ஆனால் நமக்கு மீட்பு, ஆதாரம், வழிகாட்டி எல்லாம் என்னதான்? கிறிஸ்து. ஆகவே நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து நித்திய வாழ்வுக்கு நேராக செல்வோம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் தான எங்கள் பரலோக பிதாவே, நீரே எங்களுடைய கண்மலையும் நீரே எங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில திருச்சபைகளையோ, ஊழியர்களையோ, தனி மனிதர்களையோ, அல்லது குடும்பத்தினுடைய உறவுகளையோ நாங்கள் முதன்மைப்படுத்தி அதை சார்ந்து வாழுகிறவர்களா இராதபடிக்கு எல்லா சூழலில் நாங்கள் கிறிஸ்துவையே மையப்படுத்தி எங்களுடைய கண்மலையாய் இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முதன்மைப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை போதித்த அப்போஸ்தலருடைய வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரை சரியாய் நிதானித்து அப்போஸ்தலர் அல்ல கிறிஸ்துவையே பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் உண்டாகிறதான இந்த சத்தியத்தின் வழியாக திருச்சபையாக, குடும்பமாக நாங்கள் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.